என்னங்க எப்படி மயா ஆரம்பம் மறுபடியும் சொல்லு. समानकर्तृकयोस्तु समानकर्तृकयोः इति सूत्रात् समानकर्तृकत्वं त्वावाच्यम् अन्यथा ओदनं पक्त्वा अहं भोक्ष्ये इत्यत्र मया इति तृतीया प्रसङ्गश्च न च आख्यातेन कर्तुः अभिधानात् न सा इति वाच्यं भोजनक्रियाकर्तुः अभिधानेऽपि पाकक्रियाकर्तुः तदभावात् अनभिहिते भवति इति पर्युदास आश्रयणात् अत एव प्रसादे आस्ते प्रासादे आस्ते इत्यत्र मुझे पूछरा इत्यत्र प्रसादनक्रियाधिकरणस्य अभिधाने अपि अस्ति क्रियाधिकरणस्य अर्थम सप्तमी सोलो என்ன அர்த்தம் यत्तु समानकर्तृकयोः इति இது பர்யந்தம் என்ன சொன்னார்னா இது பர்யந்தம் சூத்திரத்தினால தான் இந்த அர்த்தம் கிடைக்கணும்னு இல்லை, வேற பிரகாரத்தினாலேயே கிடைச்சிட்டு அதாவது தாத்துலேருந்து இதெல்லாம் நமக்கு கிடைச்சிடுது. அப்போ சமான கர்த்திருக்கம் இதெல்லாம் இதனுடைய தியோத்தியம்னு சொன்னார் இல்லையா, இதெல்லாம் தியோத்தியார்த்தம்னு சொன்னார். இப்போ அடுத்தது சமான கர்த்திருக்கையோகோ சூத்திரத்துலேருந்து தான் சமான கர்த்திருக்கத்துவம் துவாவாச்சியன்ற பட்சத்தை கேட்குறாங்க. துவா பிரத்யத்தினுடைய வாச்சியார்த்தம் தான் சமான கர்த்திருக்கத்துவாதிகள்லாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாளேன்னு அவள் பட்சத்தை அனுவாதம் பண்ணுற பிரகரணம் இது, சந்தர்ப்பம் இது. என்ன விஷயம்? பக்த்வா அகம் போக்ஷே. இப்போ போக்ஷேங்கிற திங்கால் அபிஹிதமாக ஓதனம் அபிஹிதமாக இருக்குது. அதே சமயத்தில் பக்த்வாங்கிற துவா பிரத்யத்தினால அனபிஹிதமாக இருக்குது அகங்கிறது. அதனால் அனபிஹிதே திருத்தியா வரும். அனபிஹிதன் கிடச்ச உடனேயே திருத்தியா போட்டுறணும். அப்படின்னா மயா பக்த்வா ஓதனம் போக்ஷேன்னு பிரயோகம் வரும். அப்படி அந்த அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணணும், நான் துவாக்கு வாச்சியார்த்தை எடுத்துக்கணும் அப்படின்னு. நல்லா கரெக்டாக விஷயம் புரியுதாப்பா? புரியுதா விஷயம்? சொல்லு பார்க்கலாம். அதாவது இங்கே ஒரே ஒரு தப்பு என்னென்னா, ஓதனமானது அபிஹிதம்னு சொல்கிறாங்க. அகம் அபிஹிதம் எதுவுமே அபிஹிதம் கிடையாது. என்ன அதாவது இல்லை பக்த்வா அப்படின்ற அந்த பதத்தை வச்சுட்டு பார்க்கும்பொழுது, பக்த்வான்ற அந்த அபிஹிதத்தை வச்சுன்னு பார்க்கும்பொழுது ஓதனமும் அனபிஹிதம்தான், கர்த்தாவும் அனபிஹிதம் தான். ஓதனம் அபிஹிதம் சொல்ல முடியாது. என்னடா சந்தேகம்? அதுக்கப்புறம் அந்த அனபிஹிதேங்கிற இந்த விஷயம் புரிஞ்சுட்டோம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் நச்ச ஆக்கியாத்தேன கர்த்துஹு அபிதானாத் ந சா இதி வாச்யம் போஜனக்ரியா கர்த்துஹு அபிதானேபி பாகக்ரியா கர்த்துஹு ததபாவாத். என்ன சொன்னா சொல்லு. ஆக்கியாத்தினால அபிஹிதமாக இருக்கனால பிரதமாக வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா போஜனக்கிரியா அதனால அபிதானமாக கர்த்தா அபிதான விகிதமாக இருந்தாலும் பாகக்கிரியாவோட கர்த்தா அனபிஹிதமாக இருக்கு. அதனால அந்த திருப்தியாக தான் வரும். கரெக்ட். நீல இருந்து அந்த படம் கொடுக்கும்போது நீ இருந்து கரெக்ட். அதுக்கப்புறம் அனபிஹிதே பவதி இது பரியுதாசாஸ்ரயணா. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் தான் ரெண்டு பக்கம் சொல்லுங்கள். अभिहिते अभिहिते कर्तरि तृतीया न भवति, अनभिहिते कर्तरि तृतीया एव. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ உடனே அனபிகிதே சூத்திரத்தை பற்றியா அங்கே பிடிச்சுன்றது, இங்கே பிடிச்சி அங்கே பிடிச்சி அங்கே பிடிச்சுன்றது கடைசியில் அனபிகிதே சூத்திரத்துக்கு போகலாம் வா. அந்த சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம்? சூத்திரத்துக்கு மேலெழுந்த வழியாக பார்த்தா அனபிகிதே கர்த்தரி திருத்தீயா, கர்த்தகரணயோகோ திருத்தீயா, அனபிகிதே அன்வயிக்கிறது அனுவர்த்திக்கிறது. அப்போ அனபிகிதே கர்த்தரி திருத்தீயா, கர்த்தா அனபிகிதராக இருந்தான்னு அங்கே கிடைக்கிறது. சாதாரணமாக பிரகிருதத்தில் தேவதத்தன் தான். தேவதத்தா ஓதனம் பக்துவா தேவதத்தா தேவதத்தா என்ன அகம் வந்துருத்தா இது. சரி,
இப்போ அகம் ஓதனம் பக்துவா அகம் ஓதனம் போக்ஷே அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து அகம்னும் போது அஸ்மத் வாச்சியம் தான் கர்த்தாவாயிட்டான். எப்படி சிரமம் பாரு. இந்த இடத்துல தேவதத்தன் தான் கர்த்தான்னு அப்படின்னு சொல்லிடலாம். இந்த இடத்துல அகம் தான் கர்த்தான்னு சொல்ல முடியுறதோ? அப்போ அஸ்மத் சப்த வாச்சியன் கர்த்தான்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது இல்லையா? அகம் தான் கர்த்தான்னு சொல்ல முடியல, அர்த்தத்தை தான். ஏன்னா அகம் அப்படின்றது வந்து அந்த பிராதிபதிகமானது பிரதமா விபக்தி ஏகவச்சத்தில் மட்டும்தான் அந்த ஸ்வரூபத்தை அடையிறது. ராமன்னு சொன்னால் ராம பிராதிபதிகம் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல அஸ்மத்து தான் கர்த்தான்னு சொல்ல முடியல. எனக்கு சொல்ல வரல, அது ஒருவேளை யாராவது அது மாதிரி யூஸ் பண்ணியிருந்தா அவனை யூஸ் பண்ணியிருந்தான். அஸ்மத் சப்த வாச்சியன்னு சொல்ல வேண்டிய ஒரு மூலையில் அது மாதிரி தோன்றது. இங்கே ராமன் கர்த்தான்னு சொல்ல முடியுது. ராமன்றதும் பிராதிபதிகம் தான். ஆனால் அங்கே என்ன லோக விவகாரத்தில் ராம பிராதிபதிகத்தை சொன்னால் அர்த்தத்தை வாங்கிக்கிறதுன்ற ஒரு அத்தியாசம் இருக்குது நம்மள்கிட்ட. ஆனால் அஸ்மத்து சொன்னால் அதனுடைய அர்த்தமாகிய நான் வாங்கிக்கணுன்ற அத்தியாசம் இல்லை இல்லையா? ரெண்டாவது இன்னொன்று கூட பாரு, பெரும்பாலும் அஸ்மத் ராமன்னு சொன்னால் ஒரு ராமரை வாங்கிடணும். அஸ்மத்னா ஒருத்தரை வாங்க முடியல, ஒருத்தரா 2 பேரா 3 பேரான்னு சந்தேகம் வருது. அஸ்மத் சப்த வாச்சியம்னு ஒருத்தனை வாங்கி கொண்டிருக்காரு. என்ன ப்ராப்ளம் இங்கே? என்ன இப்போ அனபிகிதே வந்து ரெண்டு பக்கம் ரெண்டு பட்சம், அரியுதாச பட்சம், சதிஷேத பட்சம். அரியுதாசன் வந்து அஷ்டே நல்ல அன்வயம் அபிஹித பின்னே அந்தரி திருத்தியா பவதி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இது திருத்தியா வந்து அது நாம் பிரதிஷேதமாக பண்ணோம்னா அபிஹிதே அத்தரி வித்தியா ந பவதி அப்படி பண்ணோம்னா இங்கே வந்து இது வந்து நிஷேதத்துக்கு தான் பலியஸ்தம் சொல்லியிருக்கிறதுனால ஒரு பட்சத்தில் என்னதான் இருந்தாலும் திருப்தியா வந்தாலும் இன்னொரு பட்சத்தில் திருப்தியாவுக்கு நிஷேதம் இருக்கிறதுனால நிஷேதம் தான் பிரபலம் அப்படிங்கிறதுனால. அப்போ எப்படி சொன்னா அபிஹிதே திருத்தியா நபவதி அபிஹிதே திருத்தியா நபவதின்னு வச்சுட்டோம்னா ஒரு போஜன கிரியையை பார்க்கும் பொழுது அபிஹிதமாக இருக்கு, அந்த பாகக்கிரியை பார்க்கும்போது அனபிஹிதமா இருக்கு. அப்படி பார்த்தா பாகக்கிரியைன்னுலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அபிதானம் வர கேட்டுக்கோ. அபிதானம் அனபிதானம் அப்படின்றது யாருனால ஏற்படக்கூடிய வியாபாரம்? அது சப்தத்தினால். அப்போ கிரியான்றது சப்தமா அர்த்தமா? அப்போ நீ என்ன சொல்லணும், கிரியினால் அபிதானம்னு சொல்லக்கூடாது, திங்கந்தத்தினால் அபிதானம். கன்செப்ட் நம்ம மாற்றிக்கணும். அது அதாவது அட் அ டைம் 2 இடத்துல ஒர்க் பண்ணணும். ஒன்று வந்து கிரியையில் பார்க்கணும், ஒன்று சப்தத்தில் பேசணும். சப்தத்தை பார்க்கணும், கிரியையில் பேசணும். கிரியைன்னு சொல்ல அர்த்தம் அப்படியே நம்ம புரியுதானா? இந்த ஒரு விவேகப்படுறதா தான் கிடுகிடுன்னு நமக்கு பிரவருத்தி வரணும். கிரியைன்னு சொல்லக்கூடாது. திங்கந்தத்தினால் அபிதானம், கிருதந்தத்தினால் அவ்வியத்தினால் அபிதானம் அப்படி பேசணும். ஏன்னா அபிதானன்றது யாருடைய ஸ்வபாவம்? அது சப்தத்துடைய ஸ்வபாவம். சொல்கிறதுன்னா யார்? சப்தத்தினால்தான் முடியும். சொல்லுங்க. புரிஞ்சுத்த உனக்கே புரிஞ்சுத்து. இப்போ என்ன மேலே சந்தேகம்? அப்படி பண்ணால் வந்து நிஷேதத்துக்கு பிரபலம் இருக்கிறதுனால தோஷமாயிடும். அதே நம்ம பரியுதாசன் தான் நம்ம வந்து சித்தாந்தத்தில் எடுத்துட்டு இருக்கிறதுனால புரியல. யார் என்ன தோஷம் சொல்கிறா? தோஷம் நமக்கு வந்து அதாவது ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்னு சொல்கிறான்டா. ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்றான். இது யாருக்கு ப்ளஸ்ஸு யாருக்கு மைனஸுன்னு தெரியல. ஜாதகத்தில் தோஷம் இருந்ததுன்னா ஜாதகக்காரனுக்கு மைனஸ்ஸு, ஜோசியக்காரனுக்கு ப்ளஸ்ஸு. அது நீ சொல்கிற தோஷம் யாருக்கு ப்ளஸ்ஸு யாருக்கு மைனஸ்ஸு? இது வந்து பூர்வபக்ஷி சாதகம் எத்துன்னு ஒரு பட்சம் ஆரம்பிச்சிருக்கான். பூர்வபக்ஷம் தான் இது. பூர்வபக்ஷம் அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறான். அவனை யார் வந்து பலகீனன்னு ஆக்க நினச்சான்? இப்போ ஏன் வந்து அனபிகிதே சூத்திரத்தில் 2 பட்சத்துக்கான சம்பவம் இருக்குது. பிரசஜ்ய பிரதிஷேத பக்ஷா, பரியுதாச பக்ஷான்னு 2 பட்சத்துக்கான சாத்தியம் இருக்குது. இதில் இந்த யத்துன்னு ஆரம்பித்தான் பார், இவன் பட்சத்துக்கு
பிரசஜ்ய பிரதிஷேதம் பலமா பரியுதாசம் பலமா நம்ம பட்சத்துக்கு? பிரசஜ்ய பிரசஜ்ய பரிஷத் பிரசஜ்ய பிரதிஷேதம் பலமா? சித்தாந்திக்கு தான் இருக்கும். சித்தாந்தம் பரியுதாசம் தான். பிரசஜ்ய பிரதிஷேதம் வந்ததுன்னா மயாங்கிற பிரசக்தி வராது. பரியுதாச ஆசிரியனம் பண்ணாங்க புரியுதா? அதனால தான் அவன் எத்து, ஏன்னா தன்னான்னு பின்னாடி வரப்போகுது. தன்னான்னு பின்னாடி வரும். அப்போ தன்னாவுக்கு முன்னாடி இருக்கலாம் யாருடைய வாதம்? பூர்வபக்ஷனுடைய வாதம். அப்போ பூர்வபக்ஷி பரியுதாச ஆசிரியநாத்னு சொல்கிறான்னா பரியுதாசமாக வந்து பூர்வபக்ஷிக்கு அனுகுணம்னு ஆயிடுச்சு. அப்போ அதுவே பிரசஜ்ய பிரதிஷேதத்தை ஏற்றுண்டா பூர்வபக்ஷி இதெல்லாம் எப்படி தரமா மேலெழுந்த வாரியாக பார்த்துட்டே சில தீர்மானத்துக்கு நாம் வந்துடலாம். சிலலாம் ரொம்ப உள்ளே போகணும்னு அவசியம் இல்லை. மேலெழுந்த அடையாளங்களை பார்த்துட்டு நான் இதானா இதான அப்புறம் உள்ளுக்குள்ளே போங்க. அப்புறம் உள்ளே போக 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 சரியாயிடும் நமக்கு. சரியா? அப்போ எத்துவுக்கும் தன்னாவுக்கும் நடுவில் இருக்கிறதுட்டு இந்த விஷயங்கள்லாம் யாருக்கு அனுகுணம்? பூர்வபக்ஷிக்கு அனுகுணம். அவன் வந்து பரியுதாச ஆசிரியநாத்னு பஞ்சமியை போட்டிருக்கான். அப்போ பரியுதாசத்தை அனபிகிதே சூத்திரத்தில் பரியுதாச பட்சத்தை ஆசிரியக்கிறதுன்றது பூர்வபக்ஷிக்கு அனுகுணம்னு தெரியுது. அப்போ அதே அனபிகிதே சூத்திரத்தில் பிரசஜ்ய பிரதிஷேதம் ஆசிரியிச்சா பூர்வபக்ஷிக்கு அது ப்ராப்ளம்னு தெரியுது. சரிஞ்சா அடுத்த விஷயம் என்ன? பிரசஜ்ய பிரதிஷேதத்துக்கு எப்படி அவனுக்கு பிரசஜ்ய பிரதிஷேதம் அவனுக்கு வந்து பாதகமாக எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. பிரகிருத்தில் யார் இருக்கான்? யார்? ஒரு கர்த்தா. யார்? தேவதத்தன். வஸ்துதா ரெண்டு தாத்துவை வச்சு பார்க்கும்பொழுது அல்லது ஒரு கிருதந்தம் ஒரு திங்கந்தத்தை வச்சு பார்க்கும்பொழுது அவன் கையில் ரெண்டு பின்னமான தர்மம் வர்றதா இல்லையா? போக்ஷிய பிரகாரம் அந்த அஸ்மத் சப்த வாச்சியன் என்னவா இருக்கான்? பக்வா பிரகாரம் அவன் என்னவா இருக்கான்? இப்படி கொண்டு போகணும். அப்போ ஒரு கர்த்தா கையில் என்ன ரெண்டு தர்மம், அபிஹிதத்துவம் அனபிஹிதத்துவம் ரெண்டு இருக்கா? இருக்கு. இது வந்து அங்கே அந்த பதார்த்த நிச்சயம் ஆகிடுது. எப்படி இருக்குது, பரிஸ்திதி எப்படி இருக்குன்னு தீர்மானம் பண்ணணும். இப்போ சூத்திரத்துக்கு வாங்க. சூத்திரம் என்ன இருக்குது? அனபிஹிதே கர்த்தரி திருத்தீயான்னு இருக்குது. இவன் ரெண்டு கட்டானாக இருக்கான். இப்போ அர்த்தநாரீஸ்வரன் பாதி அபிஹிதனாக இருக்கான், பாதி அனபிஹிதனாக இருக்கான். இவன்கிட்ட இருக்கக்கூடிய அனபிஹிதத்துவ தர்மத்தை வச்சுண்டு இல்லையா? இப்போ அனபிஹிதத்துவம் இப்போ கசிய திருஷ்டியா அனபிஹிதத்துவம் அப்படின்னா பக்வான்ற இதை கிருதந்த திருஷ்டியா தன்னிஷ்டம் அனபிஹிதத்துவம். அந்த அனபிஹிதத்துவத்தை வச்சுண்டு நீ திருத்தியாவணி அங்கே போடுறதா? பாக்கி இருக்கும்பொழுது போக்ஷிய பிரகாரம் அபிஹிதத்துவம் இருக்கிறதுனால அப்படின்னு சந்தேகம் இல்லையா? இந்த இதுவும் ஆபாதத்தாக தான் சந்தேகம். இப்போ மறுபடியும் அந்த சூத்திரத்துக்கு வா. ரைட்ரா, நீ தமிழில் பேசுகிறா அபிஹிதம் அனபிஹிதம்னு சொல்லிட்டேன். இந்த சூத்திரத்துக்கு அபிஹிதே கர்த்தரி அனபிஹிதே கர்த்தரி திருத்தியானா அனபிஹித சப்தத்துக்கு நீ எப்படிடா அர்த்தம் பண்ணன்னு கேளு. அனபிஹிதே நாம அபிஹித பின்னே, அபிஹித பின்னே கர்த்தரி திருத்தியான்னு சொன்னா இதே தேவதத்தன் கையில் பக்வான்ற பத நிரூபிதமான பக்வா பத நிரூபிதமான அபிஹித பின்னத்துவம் அவன்கிட்ட இருக்கிறதுனால அவன்கிட்ட திருத்தியா வரலாம். ரைட்டு. ஆனால் ரைட்டு, இப்போ நாம் என்ன பிரயோகத்தை இப்போ பாரு. அகம் ஓதனம் புத்வா ஓதனம் பக்வா போக்ஷ்யே, இதான் பிரயோகம். இதுதான் இஷ்ட பிரயோகம். அப்போ இந்த பிரயோகத்தில் அகம்னு அவனுக்கு என்ன வரக்கூடாது? பக்வான்ற கிருதந்த திருஷ்டினாலேயும் அதுக்கு வந்து திருத்தியா வரக்கூடாது. போக்ஷேன்ற திங்கந்த ரீதியா பார்த்தாலும் நமக்கு திருத்தியா வரக்கூடாது. இது நமக்கு இஷ்டம். அது இப்போ இங்கே நீ பார்த்தானா அனபிஹிதேவுக்கு பக்வா ரீதியாக இவன் கையில் இப்போ புரியுதா? மேலே பக்வான்ற கிருதந்த திருஷ்டியா இவன்ட்ட அபிஹித பின்னத்துவம் இருக்கவே வாஸ்தவமாக என்ன வரலாம்? திருத்தியா வரலாம். அப்போ அங்கேயும் திருத்தியா வரலான்ற கேள்வி வருது. இந்த வாதத்தை முறியடிக்கிறதுக்கு இன்னொரு வாதம் என்னன்னார், இப்போ உனக்கு எவன்ச்ச திருத்தியா அவனுக்கு இஷ்டமா இல்லையான்னார். திருத்தியா இஷ்டம் இல்லை. வஸ்துதா இப்போ நீ சொன்ன வாத பிரகாரம் இங்கே திருத்தியாவுக்கு பிரசக்தி இருக்குது, அவ்வளோதானே. வேறு பட்சத்துக்கு போடான்னா உடனே என்ன பட்சத்துக்கு போ? நிஷேத பட்சத்துக்கு போ. அனபிஹிதே சூத்திரத்துக்கு அபிஹித பின்னேன்னு சொன்னீங்க, அப்படி சொல்லாத அபிஹிதே தூ கர்த்தரி திருத்தியான்னு சொல்லிக்கோ. இது பிரதிஷேத பட்சம். இந்த திருஷ்டியாக பார்த்தா என்னன்னா இந்த
போக்ஷியன்ற திங்கந்த திங்கந்த ரீதியாக பார்க்கும்பொழுது இவன்ட்ட அபிஹிதத்துவம் இருக்குது. அபிஹிதே திருத்தீயான்னு இருக்கவே அங்கே நிஷேதம் வந்துடும். அடுத்த மாதிரி இன்னொரு கேள்வி கேளு. ஏண்டா அப்பயே கூட இப்போ நீ நிஷேத பட்சத்தை ஆசிரியிச்சாலும் கூட இந்த தேவதத்தண்ட பக்வா திருஷ்டியா அபிஹித பின்னத்துவம் இருக்குது. போக்ஷேன்ற திங்கந்த திருஷ்டியாக பார்க்கும் பொழுது இவன்ட்ட அபிஹிதத்துவம் இருக்குது. நீ வந்து அபிஹிதே திருத்தியான்னு சொன்னீங்க. இவன்ட்ட அபிஹித பின்னத்துவமும் தானே இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற அபிஹித பின்னத்துவமானது உனக்கு இவன்ட்ட இருக்கக்கூடிய அபிஹிதத்துவத்தை வச்சுட்டு வரக்கூடிய பிரதமாவுக்கு பாதகமாயிடுமே இல்லை, திருத்தியா நிஷேதத்துக்கு பாதகமாகுமே அப்படின்னு கேட்டால் திருத்தியா நிஷேதம் தானே பட்சம். அபிஹிதே கர்த்தரி திருத்தியா நிஷேதமாயிடுமேன்னு கேட்டான். அப்போனா நிஷேதாஷ்ட பலியாம்சகான்னு சொன்னதுனால அவன்கிட்ட வந்து அபிஹிதத்துவம் அபிஹித பின்னத்துவம் ரெண்டு இருந்தாலும் கூட நிஷேத சாஸ்திரத்துக்கு பலம் ஜாஸ்தி இருக்கிறதுனால, அதாவது ரொம்ப நல்லவனாக இருக்கான், அவனுக்கு எல்லா மரியாதையும் கொடுக்கணுன்றது இருந்தாலும் கூட அவன் வந்து மர்ம கும்பலோட கூட தொடர்பு இருக்குன்னு தீர்மானம் ஆகிடுதான் அவனுக்கு அவன் மினிஸ்டராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போட்டுறாங்க. அப்போ அவன் 1000 குணங்கள் இருந்தாலும் கூட இந்த ஒரு தப்பான குணமானது அவனை நிஷேதம் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கும். விஷகும்பம் வயோமுகம்ன்றா முகத்தில் மட்டும்தான் வந்து அது மாற்றி சொல்லிட்டணும், அது வேண்டாம். விஷகும்பம் வயோமுகம் வேண்டாம், வேறு இடத்துக்கோ அது வேணாம். நம்ம சாதாரண விஷகும்பம் வயோமுகம் துர்ஜனனுக்கு வந்தது. குடம் முழுக்க பயசு இருக்குது, முகத்தில் ஒரு சொட்டு விஷம் இருந்தாலும் அந்த பாலத்துக்கு தானே போடுறோம். விஷகும்பம் பயோமுகம்னு சொல்லிட்டு துர்ஜனனுக்காக வந்தது இல்லையா, அது வேண்டாம். நம்ம எப்படி எடுத்துக்கலாம், வஸ்துதா விஷகும்பம் இல்லை, அது வந்து ஆமாம் பயஸ்கும்பம், அது அயஸ் ஆமாம். அது மாதிரி பயஸ்கும்பமாக இருந்தாலும் கூட விஷமுகமாக இருக்குது இருந்ததுன்னா மொத்தமாக தியாஜ்யம் பண்ணுற மாதிரி. அதாவது எல்லாம் திஷ்டாந்தம். ஒரு இடத்துல என்ன பண்ணார், கொஞ்சூண்டு தோஷம் இருந்தாலும் பரவாயில்லன்றார் ஒரு இடத்துல. எங்கே, அதாவது சந்திர அதான் சொல்கிறேன். அதாவது நமக்கு இவர் விளையாடலையா பஸ்பஷத்தில் ஒருத்தரையே 10 பேர் பார்த்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லியா. அப்போ 10 பேர் பார்க்கும்போது ஒரே பல கிரியைனால உபயோகப்படுத்தலான்னு அகார விஷயத்தில் எடுத்துன்னு சொல்லியிருப்பார், சூரியவத்தன்லாம் சொல்லியிருப்பார். அது மாதிரி திருஷ்டாந்தம் மாறிண்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணால் ஏகோஹி தோஷோ குணசன்னிபாத்தே நிமஜ்ஜதீந்தோ கிரணேஷு இவ அங்கஹான்னு பார்த்தால் என்ன ஏகப்பட்ட. அதாவது ஹிமவானை பற்றி சொல்கிறாரு, பல தோஷங்கள் இருந்தாலும் கூட பல குணங்கள் இருக்குது, ஒரே ஒரு தோஷம் இருக்குது. என்னன்னா பனி தாங்கலையாம். பனி அங்கே ஹிமமலை என்னதாலும் பனி தாங்கலைன்னு, அது ஒன்று தான் தோஷம். குணங்கள் நிறைய இருக்குதுட்டு அந்த குணங்களில் இந்த தோஷம் அடிச்சுட்டு போயிடுது. சந்திரன்ற பிரகாசம் ஜாஸ்தி இருக்கவே அங்கே இருக்க கலங்கத்தில் யாரும் கேர் பண்ணாத மாதிரின்னார். ஆனால் இவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு வேஷ்டி இருக்குது, ஒரு சொட்டு பொட்டு வச்சு அது பளிச்சுன்னு தெரியுதுறான்றான். அப்போ ஏகோஹி தோஷோ குணசன்னி பார்த்தே அங்கே வரல. அங்கே இவ்வளோ வெள்ளை வேஷ்டில் ஒரு சொட்டு பொட்டு இருந்தாலும் தெரியுண்டா எல்லாருக்குன்றோம், நாமளே சொல்கிறோம். இல்லை அங்கே ஒன்றும் இல்லை, நல்ல பால் இருக்குது, ஒரு சொட்டு விஷம் இருக்கு. ஏகோஹி தோஷோ குணசன்னி பார்த்தே நிமஜ்ஜதியா வரலாங்க. லோகத்தில் ரெண்டும் இருக்குது, அவளுக்கு தகுந்த மாதிரி பேசிக்க வேண்டியதான். அது அதில் கொஞ்சம் பார்த்து எது சரியாக இருக்கும்னு கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நான் சொல்கிறது ஒன்றும் முடியல. பிரகிருதம் எதுக்கு வந்தான் இங்கே என்ன ஆகிடுது, இவனுக்கு அப்படி இருந்தாலும் கூட நிஷேதாஷ்ட பலியாம்சா. இப்போ அவன்கிட்ட 1000 குணங்கள், அதாவது இந்த கர்த்தாக்கள் என்ன இருக்குது, அனபிஹிதத்துவம் இருந்தாலும் கூட அபிஹிதத்துவமும் இருக்கிறதுனால அபிஹிதத்துவத்தை வச்சுன்னு வரக்கூடிய நிஷேத சாஸ்திரத்துக்கு பலம் ஜாஸ்தின்னு இருக்கிறதுட்டு லோகத்துலேயும் பல நல்லவனாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு கொலை குற்றம்னு வந்தோடனே எவ்வளோ பிரச்சனை வந்துடுது. அதே மாதிரி இதுக்கு பிராபல்யம் ஜாஸ்தி இருக்கவே நிஷேத சாஸ்திரத்துக்கு பலம் ஜாஸ்தி வந்துருக்குன்னா அப்போ உங்களுக்கு திருத்தியாவுக்கு பிரசக்தி இருக்காது. திருத்தியாவுக்கு பிரசக்தி இருக்காது. எந்த இடத்துல அகம் ஓதனம் பக்வா போக்ஷேன்ற இடத்துல அஸ்மச்சப்த வாச்சியன் கையில்
அபிஹிதத்துவம் இருக்கவே எந்த திருஷ்டியா போக்ஷேன்ற திங்கந்த திருஷ்டியா இங்கே என்ன பார்க்கணுண்டா கடினமான விஷயம் என்ன போக்ஷேன்ற திங்கந்த திருஷ்டியா அதாவது புரிஞ்சிக்கிற வரைக்கும் தான் புரிஞ்சுட்டா எல்லாம் ஈஸியாகிடும் திங்கந்த திருஷ்டியா அவனுக்கு அபிஹிதத்துவம் இருக்கவே அபிஹிதத்துவத்தை வரக்கூடிய அபிஹிதத்துவத்தை நிமித்தமாக வச்சுன்னு வரக்கூடிய திருத்தியா நிஷேதத்துக்கு பிராபல்யம் இருக்கவே திருத்தியாவுக்கு பிரசக்தி கிடையாது பிரதமாவுக்கு தான் வரும் ஏவம்ச நீ சொன்னியா துவா பிரத்தியத்தினுடைய வாச்சியார்த்தமாக கர்த்தாவை ஒத்துக்கணும்னு சொன்னியா அதுக்கான கட்டாயம் இல்லைன்னு பூர்வபக்ஷிக்குள்ளுக்குள்ளேயே ஒரு பூர்வபக்ஷம் அவன் சொன்னான் அப்போ சொன்னார் அந்த சாஸ்திரத்தில் நான் அந்த சூத்திரத்தில் நாங்கள் எதை ஆசிரியக்கல பிரசஜ பிரதிஷேதம் ஆசிரியக்கல பரிதாசத்தை தான் ஆசிரிக்கிறோம் பரிதாசத்தை ஆசிரிச்சா என்ன ஆகிடும் இது அபிஹித அப்படின்னா இவன் கையில் இப்போ திருப்பி வாங்க போக்ஷேன்ற திங்கந்த திருஷ்டியா இவன்ட்ட அபிஹிதத்துவம் இருந்தாலும் கூட பக்துவா திருஷ்டியா அபிஹித பின்னத்துவம் இருக்கவே அவனுக்கு திருத்தியாவுக்கு பிரசக்தி வந்துடும் ஆமாம் திருத்தியாவுக்கும் பிரசக்தி இருக்குன்னு வச்சுக்கோ இப்போ திருத்தியாவை தடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா பக்துவால துவா பிரத்தியத்தினுடைய வாச்சியார்த்தம் கர்த்தான்னு ஒத்துன்னு இருக்கோம் இப்போ அதுக்கு தானே அவங்க அடி போட்டான் ஒத்துண்டா பக்துவான்ற கிருதந்த திருஷ்டியாகவும் அது அபிஹிதம் தான் போக்ஷேன்ற திங்கந்த திருஷ்டியாகவும் அபிஹிதம் தான் ஏன்னா அபிதானம் புனக திங்கிருத்த அச்சித சமாசையின்னா அதுக்காக அதை சொன்னேன் ஏவஞ்சம் ரெண்டு பக்கத்தினாலையும் அபிஹிதத்துவம் இருக்கவே உனக்கு அபிஹித பின்னே கர்த்தரி ஏவ திருத்தியா இருக்கவே அஸ்ய கர்த்துஹு உபாभ्याम अपि प्रकाराभ्याम अभिहित भिन्नत्वं न सिद्ध्यति इति हेतोः तृतीयायाः प्रसक्ति अभावः एवञ्च अहं पक्वा ओदनं भोक्ष्ये इति इष्टप्रयोगसिद्धिः एवञ्च समानकर्तृकयोः पूर्वकाले इति सूत्रेण ताप्रत्ययस्य वाच्यार्थत्वेन कर्तृरूपः अर्थः अङ्गीकरणीयः न मुडिचाण्ड புரிஞ்சுதா அதாவதுரா நீ சொன்ன விஷயத்தை தான் நானும் சொன்னேன் நீ சொன்ன விஷயம் தான் சொன்னேன் பிரதிவாதனம் பண்ணும்போது இது மாதிரி பாட்டிக்கு அந்த மாதிரி பேசணும் ரொம்ப நான் என்ன சொல்கிற கிளியராக இருக்கும் இல்லை அங்கே போயிட்டு இங்கே நிறைய இடம் பேசும்போது எந்தெந்த இடம்னு மனசில் வச்சுக்கணும் ஓ இது ஒரு இடம் பிரயோகம் ஒரு படம் சூத்திரத்தை பற்றி பேசுகிறாரு சூத்திரத்தில் ரெண்டு பட்சம் இருக்குது இந்த ரெண்டு பட்சம் இதை அப்ளை பண்ணால் எப்படி ஆகும் இதை அப்ளை பண்ணால் எப்படி ஆகும் இது என்னது அர்த்த விசாரம் அதாவது என்னது தேவதத்தன் கையில் அபிஹிதத்துவம் அனபிஹிதத்துவம்ன்ற தர்மம் இருக்குதுன்னு வச்சுருந்தோம் அதை வச்சு இன்னொன்று சப்த பிரயோகம் அபிஹிதத்துவம் வருது எப்படி பிரயோகம் வரும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அவளே அப்படி தான் பண்ணியிருக்கா நமக்கு மொத்தமாக கொடுக்கும்போது நமக்கு புரிய மாட்டேங்குது சொல்லு अतएव प्रासादे आस्ते इत्यत्र प्रसादनक्रियाधिकरणस्य अभिधाने अपि अस्तिक्रियाधिकरणस्य अभिधानात् शब्दमिति भाष्ये स्पष्टेन तस्मात् சொல்லு சொல்லிட்டு போ நீ சொல்லு अतएव प्रासादे आस्ते சொல்லு परिदासाश्रयणात् அப்படி சித்தாந்தம் பண்ணிட்டு இருக்கிறதுனால பிராசாதே ஆஸ்தே என்ன சொல்ல வரான்னு சட்டு எதை பிடிக்கணும்னு தெரியல ரெண்டாவது படி எதை பிடிக்கிறாரு அவரு பிரசாதன கிரியாதிகரணஸ்ய அபிதானே அப்பி प्रासादे आस्ते என்ன புரியலையா நமக்கே கூடடா நீ உங்களுக்கும் அனுபவம் இருக்கும் எனக்கும் அந்த அனுபவம் இருக்கும் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த விஷயமும் எங்கள் ஆகமத்தில் சொல்லும்போது
அவபோத ரூபா, ஞானத்தை ரெண்டாக பிரிக்கிறார். அவபோத ரூபம் ஒன்று, இன்னொன்று வந்து வாக்ரூபமும் ஒன்று பிரிக்கிறார். அதாவது சப்தம் வேறு ஏதோ, வாக்குன்னு நான் சொல்லிட்டேன், வேறு ஏதோ சப்தம் இருக்குது. சில விஷயங்கள் வந்து நம்ம மூளையில் இருக்கும்போது சூக்ஷ்மமாக இருக்கும், ஆனால் நம்ம பேச ஆரம்பிக்கும்போது கிளாரிட்டி வரும். சரியா? மூளையில் யோசிக்கும் பொழுது, பேசும்பொழுது எவ்வளவு கிளியராக நம்ம பேசுகிறோமோ அவ்வளவு கிளியராக மூளையினால் யோசிக்க முடியாது. இருக்கும் அந்த விஷயம். அது வந்து ஒரு மாதிரி மயூராண்டம்னு சொல்லுவாள். மயிலினுடைய முட்டை இருக்குப்பா, அதை உடச்சி பார்த்தா அதில் வந்து மயிலுக்கு வெளியில் என்னென்ன கலர் இருக்கோ அது அத்தனையும் இருக்குமா. சத்காரியவாதத்துக்கான உதாரணம் அது. சத்காரியம்னா வந்து காரியமானது காரணத்தில் ஏற்கனவே இருக்குது, சூக்ஷ்ம ரூபமாக இருக்கும். அது அவ்வளோதான். அதுக்கான உதாரணம் மயூராண்டம்னு கொடுப்போம். உங்களுக்கு வந்துருக்கும் ஏதாவது வரலையா? மயூராண்டம்னு சொல்லுவாள். அதான் மயில் அதை உடச்சி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே மயில் வெளியில் என்னென்ன கலர் இருக்கோ இந்த அத்தனை கலையும் அந்த திரவத்தில் இருக்குமா. இருக்குது பார்த்தியா அப்படின்றான். உடச்சி பார்த்துருக்காப்புல இருக்குது. இருக்குது பார்த்தியா அப்படின்னு அதை காண்பிக்கிறான். அதே மாதிரி ஆனால் கலந்து ஒரு மாதிரி இருக்கும். அது இந்த பெயிண்ட்டை கலந்து வச்சா எப்படி ஒரு மாதிரி பல கலர் வருது, அது மாதிரி இருக்கும் போல இருக்குது. நமக்கும் மூளையில் இருக்கு. நம்ம பேச தான் நமக்கு கிளாரிட்டி. அதனால் ஒரு தடவை சொல்லி பார்க்கணும், அதுக்காக சொல்லும்போது. சரி, பிராசாதே ஆஸ்தே. இப்போ எது தெரியுமா இங்கே விஷயம்? விஷயம் வந்து தேவதத்தா பிராசாதே ஆஸ்தே என்பது தேவதத்தனை பற்றி கேள்வி இல்லை, இங்கே பிராசாதத்தை பற்றி கேள்வி. என்னது பிராசாதகன்னா? இப்போ என்ன ஒன்றே நம்ம மாற்றணும். பிராசாதகன்னா ஒரு அரண்மனை எடுத்துக்கோ. இப்போ நான் பிராசாத சப்தத்தை யூஸ் பண்ணால் உனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த சப்தத்தை விட்டுடணும். நான் பவன விசேஷான்னு இன்னொன்று வேறு சப்தத்தை போடணும். ஒரு இடம் நம்ம தமிழ் தானே பேசணும். அரண்மனைடா, அரண்மனைக்கு என்ன பேர்? பிராசாதகா. ஏன் அதுக்கு பிராசாதகான்னு பேருனார்? பிரசீதந்தி அஸ்மின்னு இது பிராசாதகா. வந்தால் ஜம்முன்னு உட்கார்றா இல்லையா, சந்தோஷமாக இருக்கா, இப்படி இருக்கிறதுட்டு அதுக்கு என்ன பேர்? பிராசாதகான்னு பேர். அப்போ எழுதாதீங்க, கேட்டுக்கோங்க. அப்போ என்ன இது? பிரசாதன கிரியைன்னு ஒரு கிரியை. அந்த கிரியைக்கு அந்த அரண்மனை என்னவா இருக்குது? அதிகரணமாக இருக்குது. அப்போ அந்த கிரியைக்கு கர்த்தா வேற யாரோ, பிரசாதன கிரியைக்கு கர்த்தா வேற யாரோ. சர்வே ஜனாக பிரசீதந்தி அத்திர இது பிராசாதா அஸ்மின் இது பிராசாதா அப்படின்ற ஜனங்களையோ கர்த்தா தேவதத்தனையும் எல்லா அதெல்லாம் விட்டுடு. பிரசாதன கிரியை பிடிச்சோம், கிரியைக்கான அதிகரணம்னு இதை எடுத்துடணும், அரண்மனை எடுத்துடணும். அந்த அரண்மனையை சொல்கிறதுக்காக கன் பிரத்தியம் வந்தோன்னா பிராசாதான்னு. ஷத்து தாத்து கன்ய ஷதில் விசரணகதி ஷது சதுன்னு மாறுது. சது சகாரத்தில் ஆகாரத்துக்கு அதோபதாய ஆகிருதி பிரசாதா இல்லையா? பிரசாதா. இங்கே இன்னும் கூட ஏதோ ஒன்று இருக்குது, அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன், சட்டுன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. இந்த பிராசாதகான்னும் போது பிராணா ரேபோத்தில் ஆகாரம் இருக்குது பாருது. ஆணு கேட்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, மறந்து போச்சு, பார்த்துட்டு சொல்கிறேன். நான் பிரசாதகான்னு சொல்கிறேன் நான். ஆச்சா? அப்போ அந்த கன் பிரத்தியம் இருக்கா, அது யாரை சொல்கிறதுன்னா, யாரை சொல்கிறது? அது அரண்மனையை சொல்கிறது. அதுதான் அங்கே அரண்மனை, அதுதான் அங்கே அதிகரணம். இவா சந்தோஷம் எங்கே இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்தோன்னா ஆஹா சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்றான். அவள் சந்தோஷம் அடையிறதுக்கு எது அதிகரணமாக இருக்கோ அதை. அப்போ அந்த பிரத்தியம் யார் அபிதானம் பண்ணுறது? கிருத் பிரத்தியம். அந்த பவன விசேஷத்தை அதிகரணம் அபிதானம் பண்ணுறது. ஓகேவா? அப்போ அந்த அரண்மனை அபிஹிதமாக இல்லையா? பிடிச்சிருந்தியா? இப்போ நீ பிராசாதம் அபிஹிதம்னு சொன்னால் எப்படி சாஸ்திரக்காரெல்லாம் பேசுகிறான் அப்படின்னா, அவள் பிராசாதகன் சப்தத்தை சொல்வாளே தவிர அர்த்தத்தை வாங்கிக்கும் போது அந்த அரண்மனையை மனசில் வாங்கிட்டுருவான். அப்போ அவள் கிளேஷம் இருக்காது. இப்போ ஆரம்பத்தில் கட்டத்தில் இருக்க நீங்கள் பிராசாதகன்னு சொன்னால் பிராசாத சப்தத்தையே திருப்பி வாங்கிப்பீங்க, அதுதான் கிளேஷம். அங்கே பிராசாதகன்னு உங்கள் மனசில் என்ன தடவை வந்து நிற்கிறோம்? பகார ரேப அகார சகார ஆகார தகாரன்ற ஒரு ஆணுபூர்விக்கு புத்தியில் வந்து நிற்கும். இது என்னடா ஒன்று கன்ஃபியூஸ் கரெக்டா? இன்னும் என்ன பண்ணோம்? பிராசாதகன்னா உடனே இடத்த வாங்கிக்கணும் நம்ம மனசில். அது என்னவா? பிரசாதன கிரியைக்கு அது அதிகரணமாக இருக்கா? சரி, அந்த பிரத்தியமாக இருந்தது அபிதானம் பண்ணிட்டா பண்ணலையா? பண்ணிட்டு. அப்போ அபிஹிதம் தானே அது, ரைட். அப்போ பிராசாதே ஆஸ்தேன்னு ஒரு பிரயோகம். அந்த இடத்துல அந்த அரண்மனையை சொல்கிறதுக்கான பிராசாத சப்தத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுற? சப்தமி போட்டிருக்க. அதிகரணமாக இருக்கவே சப்தமி போட்டிருக்க. இப்போ
இப்போ பார், அது ரெண்டு விஷயத்துக்கு அதிகரணமாக இருக்குது. பிரசாதன கிரியைக்கும் அதுதான் அதிகரணம். ஆஸ்தேன்னு போது உட்காந்துட்டு இருக்கான் பாரு, இவன் சாதாரணமாக ஆசை உபவேசனை, அதுக்கும் எது அதிகரணம்? அந்த அரண்மனை தான் அதிகரணம். அப்போ ரெண்டுத்துக்கும் அதிகரணம். கவனிய, ரெண்டுத்துக்கும் அதுதான் அதிகரணமாக இருக்குது. ஆனால் பிராசாதகன்னு கிருதந்த திருஷ்டியாக பார்க்கும்பொழுது கிருத் பிரத்யத்தினால அந்த அரண்மனை என்னவாயிடுது? அபிஹிதமாயிடுது. ஆஸ்தே என்னும்போது அந்த திங் பிரத்யமானது கர்த்தா தேவதத்தனை சொல்லிட்டே தவிர இந்த அதிகரணத்தை சொல்ல. அப்போ ஆஸ்தே இது திங்கந்த திருஷ்டியா சஹ பவன விசேஷா அனபிஹிதா, பிராசாத இது கிருதந்த திருஷ்டியா சஹ பவன விசேஷா அபிஹிதா. एवं च अनभिहितत्वं पुरस्कृत्य अनभिहिते अधिकरणे सप्तमी अधिकरणे च अनभिहितेन अनुवर्तिकरति. अप अभिहित भिन्ने अधिकरणे परिदासम अभिहित भिन्ने अधिकरणे என்ன வரும்? சப்தமி அப்படி வச்சுண்டா இந்த பவன விசேஷம் என்னவா இருக்கு? அபிஹித பின்னமா இருக்கு. யார் திருஷ்டியா? ஆஸ்தேன திங்கந்த திருஷ்டியா. என்னடா எங்கோ முடிச்சு பார்த்துட்டு இருக்க, ரொம்ப தூரம் நின்றுட்டு நாங்களாம் தூரம் வந்துட்டோம் போ. நான் கூட சப்தத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். அயம் பவன விசேஷா திங்கந்த திருஷ்டியா அபிஹித பின்னா, அபிஹித பின்னத்வாத் சப்தமியாக பிராப்தி. அபிஹித பின்னே அதிகரணே சப்தமி வரலாம். இன்னொரு பட்சத்தில் அபிஹிதே தூ அபிஹிதே அதிகரணே சப்தமி ந. இது எதுக்கு? பரிதாச பட்ச பிரசஜபதி சூத்திரத்தை அர்த்தம். அப்படி சொன்னால் இந்த பவன விசேஷமானது பிராசாதகான்ற கிருதந்த திருஷ்டியாக அது அபிஹிதமாயிடுது. சரியா? அப்போ உடனே என்ன ஆகிடும்? இதுக்கு சப்தமி வரக்கூடாது. உடனே ரெண்டு பேருக்கும் சண்டை. இது முதல்ல பரியுதாச பட்சம் இங்கே பிரவர்த்திக்குமா, பிரசஜ பிரதிஷேத பட்சம் பிரவர்த்திக்குமா? ஆனால் நிஷேதாஷ்ட பலியாம்சம் இதுக்கு பிராபல்யம் வந்துடும். அப்படி வந்தால் உடனே என்ன ஆகிடும்னா பிராசாதா இது கிருதந்த திருஷ்டியா பவன விசேஷா அபிஹிதா இது காரணாத், பவன விசேஷ ரூபம் அதிகரணம் அபிஹிதம் இது காரணாத் இல்லையா? அபிஹிதே சப்தமி ந இது உக்தத்வாத் சப்தமி ந பவதி प्रासादे आस्ते. तर्हि प्रासादे आस्ते इत्यादि प्रयोगः एव असाधुः स्यात्. अस्माकं तावत् तादृशप्रयोगः इष्टः. तदर्थं किं करणीयं? निषेधाश्च बलीयांसः इति न्यायेन प्रसज्यप्रतिषेधपक्षस्य प्राबल्यं न साधनीयं. तदर्थं किं करणीयम्? अत्र सूत्रे प्रसज्यप्रतिषेधपक्षः एव नास्ति, पर्युदासपक्षः நீ சொல்ல வேண்டிய கட்டாயமாயிடுது. அதாவது அனபிகிதே சூத்திரத்தில் பிரசஜ பிரதிஷேத பட்சத்தை நீ ஆசிரியக்கூடாது, பரியுதாச பட்சத்தை தான் ஆசிரியக்கணும் அப்படின்றதுக்கு வேற பிரமாணத்தை கொடுக்குறாரு. ஏன்னா இதை சரி பண்ணணும். பக்கத்தலைக்கு பாயசம் மாதிரிடா. எதை இப்போ சரி பண்ணணும்? நாம தேவதத்தா ஓதனம் பக்துவா போக்ஷியே புங்தே, இந்த இடத்த சரி கட்டுறதுக்காக என்ன பண்ணார்னா அங்கே இப்போ எதுக்கு அனபிகிதே சூத்திரத்துக்கு பரியுதாச பட்சத்தை தான் நீ ஆசிரியக்கணும்னு உனக்கு வந்து வலுக்கட்டாயமாக காண்பிக்கிறார். அதுக்கு பிராசாதே ஆஸ்தி. இப்போ புரிஞ்சுட்டா? ஒருவேளை பரியுதாசம் எடுத்துட்டா திருப்பி அங்கே இந்த திருஷ்டியா எந்த திருஷ்டியா வரும்? பரியுதாசம் என்னது? அபிஹித பின்னே, அபிஹித பின்னே என்ன ஒரு அதிகரணே சப்தமின்னு வரும். இதுக்கு என்ன அபிஹித பின்னத்துவம் இருக்கு. எந்த திருஷ்டியா? திங்கந்த திருஷ்டியா. திங்கந்த திருஷ்டியா அபிஹித பின்னத்துவம் இருக்கவே அங்கே என்ன வரும்? சப்தமி வரும். நீ என்ன சொல்லு சார், கிருதந்த திருஷ்டியா அபிஹிதத்துவம் இருக்கே சார் அப்படின்னு சொன்னால் இப்போ சப்தத்துக்கு வந்துடு. சொன்ன ஞாபகம் உண்டு. இப்போ உடனே சப்தத்துக்கு வந்துடு. கிருதந்தம் திங்கந்தம் ரெண்டு பேரில் திங்கந்தத்துக்கு பிராதானியம் சொல்லிடு. நிஷேத பிராதானியம் போறாது. நிஷேத பட்சத்துக்கே போலே நாம தாண்டி வந்துட்டோமா? புரியுதா? நிஷேதமும் பரியுதாசமான ஒரு ஸ்டெப்பு. அப்போ வந்து நிஷேத பட்சத்துக்கு பிராபல்யம் வந்ததுன்னா இவ்வளோ சிரமம் வந்துடுது. அதனால் அங்கே என்ன பண்ணோம்னா நிஷேத பட்சத்துக்கு பரியுதாச பட்சத்தை வச்சோம். பரியுதாச பட்சம் வரும் பொழுது அபிஹித பின்னத்துவம்னு வரணும் இல்லையா? அந்த பவன விசேஷத்தில் அபிஹித பின்னத்துவம் வருது திங்கந்த திருஷ்டியா, அபிஹிதத்துவம் வருது கிருதந்த திருஷ்டியா. எதை சார் வாங்கிக்கணும்னு கேட்டான் அவன். அப்போ பதில்
திங்கந்தத்துக்கு பிராதானியம், ஆக்கியாத்தத்துக்கு பிராதானியம் இருக்கவே தத்ருஷ்டியா அபிஹித பின்னத்துவத்தை வச்சுட்டு உனக்கு வந்துச்சு. சொன்ன போல இருக்கலாம் இன்னைக்கு பிரதிஷேதம் பர்யுதாசத்துக்கு இருக்கக்கூடிய சுவாரஸ்யம், இவ்வளோ சுவாரஸ்யம் இதர லௌகிக்காலெலாம் வச்சுட்டு இருப்பாளான்னு தெரியல. நிஷேதத்துக்கு பலம் ஜாஸ்தின்றது இருக்கும், ஆக்டில் இருக்கும், அவள் கூட இருந்துருக்காங்க. தடுப்பு விதிகளுக்கு முக்கியத்துவம் இருக்கும். ஒரு வேளை தடுப்பு விதிகளுக்கு எப்படா லா அண்ட் ஆர்டர்ன்றான், இன்னொன்று என்ன சொல்கிறான், க்ரைம், கிரிமினல் க்ரைம் இதுன்றான், அது மாதிரி இருக்கும். தஸ்மாத் त्वाप्रत्ययस्य कर्तृवाचित्वम् आवश्यकम्. कर्तृवाचित्वम् वाचित्वम् प्रत्ययस्य वाचित्वम् त्वाप्रत्ययस्य कर्तृवाचित्वम् आवश्यकम् इति तन्न सूत्रात् तस्य वाच्यत्व अलाभात् समानकर्तृकयोः क्रिययोः पूर्वकाले त्वा इत्येव तदर्थात्. சொன்னார், நீ இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு கவனிடா, நீ சிரமப்பட்டும் கூட நீ நினச்சதை சாதிக்க முடியாதுப்பா அப்படின்னு அவனுக்கு சொல்கிறார். நீ என்ன ஆசைப்படுறான்னு, துவாப்பிரத்தியத்தினுடைய வாச்சியார்த்தமாக கர்த்தா இருக்கணும். ஏன்னா புக்துவா பக்துவான்ற இடத்துல துவாப்பிரத்தியத்தினுடைய வாச்சியார்த்தம் கர்த்தான்னு ஒத்துண்டாதான் தேவதத்தா பக்துவா புங்தேன்ற இடத்துல தேவதத்தனுக்கு அபிஹிதத்துவம் வரும். அவனுக்கு அபிஹிதத்துவம் வந்தாதான் இதெல்லாம் வரும்னு இப்போ நீ முன்ன சொன்ன. உன் ஆசைக்காக நான் உன் ஆசை, அப்போ உன் ஆசை என்ன தெரியுது, துவாவுடைய வாச்சியார்த்தம் கர்த்தான். சூத்திரத்தை சொல்லிப்பாரு, சூத்திரத்தேருந்து இது மாதிரி உனக்கு கிடைக்கிறதாங்க. ஏன்டா சூத்திரம் சமான கர்த்தரி சூத்திரம் இல்லை, சமான கர்த்திருக்கயோன்னு சூத்திரம் இருக்குது. அப்போ கர்த்திரு சப்தம் போட்டு அதுக்கு பின்னாடி அந்நிய பதார்த்தத்தை சொல்கிறதுக்காக ஒரு பிரத்தியம் போட்டு அதுக்கப்புறம் கர்த்திருக்கங்களாக 2 வியாபாரங்கள் இருக்கு. என்னது, சமானஹா கர்த்தா யயோஹோ தௌ சமான கர்த்திருகௌ வியாபாரௌ, சமானஹா கர்த்தா யயோஹோ தே சமான கர்த்திருக்கே கிரியே, யோன்னு சொல்லிக்கோ, தயோஹோ கிரியயோஹோ மத்தியேன்னா வரும். அப்போ பிரத்யேகத்துடைய வாச்சிய பிரத்யய த்வா பிரத்யய கஸ்யாபி அர்த்தஸ்ய ந द्योतकः अपितु அர்த்தவிசேஷஸ்ய வாச்சகன்னு நீ ஏதோ ஒரு அர்த்தத்தை சக்தியாக அபிதானம் பிரதிபாதனம் பண்ணுறது நீ புரிவாதம் முடித்தாலும் கூட நீ இஷ்டப்படக்கூடிய கர்த்தான்ற அர்த்தத்தை அது பிரதிபாதனம் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா சுவாமி என்ன போட்டிருக்கார், பாணினி சமான கருத்துக்கயோன்ட்டார். அப்போ கிரியை 2 கிரியைகளுக்குள்ள ஒரு கிரியை தான் அது என்னது சக்தியாக அபிதானம் பண்ணுமே தவிர கிரியைக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய கர்த்தாவை அபிதானம் பண்ண போகிறதுல போயிட்டு வா, ஏன் சிரமப்படுறேன்றார். புரிஞ்சுதா? சூத்ராது தஸ்ய வாச்சியத்வ அலாபாத் சமான கர்த்திருக்கயோஹோ கிரியயோஹோ பூர்வகாலே த்வா இத்தேவ ததர்த்தாத். அந்யதா நீ நினைக்கிற மாதிரி துவா பிரத்தியம் கர்த்தான்னு வேணும்னு சொன்னால் சமான கர்த்தரினே சொல்லிட்டு போயிடலாமே. சூத்திரன்யாசः तृतीया आपादनं तु आख्यातार्थक्रियायाः प्रधानभूतायाः कर्तुः अभिधानात् प्रधानानुरोधेन गुणे कार्यप्रवृत्तेः न सम्भवति. तृतीया आपादनं तु न सम्भवति. एडे நீ மறுபடியும் இப்போ புரஷ்ட மறுபடியும் ஒரு தடவை சொல்லிப்பார். தேவதத்தா இப்போ எவனுக்கு சித்தாந்தி என்ன ஸ்டேட்டஸில் இருக்கான் அப்படின்னு கேட்டால் துவாப்பிரத்தினுடைய வாச்சியார்த்தம் கர்த்தா கிடையாது. அப்போ துவாப்பிரத்தியாந்த பத ரீதியா கர்த்தா அனபிஹித கர்த்தாவாகத்தான் இருப்பான். ஆயிடுதா? இப்போ ஆரம்பி கதையா. அப்போ அஸ்மத் பதார்த்த அஸ்மத் சப்தார்த்தம் எப்படி இருக்கு? சரி, சூத்திரம் என்ன சூத்திரம்? பரிதாசம். அதே எடுத்துக்கோ, சூத்திரம் பரிதாச பட்சம். சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம்? அபிஹித. அப்போ இந்த அஸ்மத் சப்தார்த்தத்து கையில் என்ன இருக்கு? அபிஹித பின்ன கர்த்திருவம் இருக்கா? எந்த திருஷ்டியா? அபிஹித பின்ன கர்த்திருவம் இருக்கு. போக்ஷே திருஷ்டியா அபிஹித கர்த்திருவம் இருக்கு. என்ன சார் பண்ணலான்னா பிரதானானுரோதேன குணே காரிய பிரவருத்தி இல்லையா? அப்போ ஏவஞ்ச திங்கத்த திருஷ்டியா போடு, இங்கே வேலை முடிஞ்சிடுச்சு. அங்கவா பிராசாதியாஸ்தே சொல்லிப்பாரு. பவன விசேஷா
பவன விசேஷம் பிராசாதகான்ற கிருதந்த திருஷ்டியா பவன விசேஷா அபிஹிதா பவன விசேஷகத அதிகரணத்துவம் அபிஹிதம் அதிகரணமாக தானே சொல்கிறார் பிராசாதத்தியா சொல்கிறார் அதாவது அரண்மனையை சொல்லலையா சந்தோஷப்படுறதுக்கான அதிகரணம்னு சொல்கிறது பவத்து அப்போ வந்து பிராசாதகான்ற கிருதந்த திருஷ்டியா அது என்னவா இருக்கா ஆஸ்தேன்ற திங்கந்த திருஷ்டியா பிரதான காரிய பிரவருத்தி ஏமச்சா நம்ம சூத்திரம் சூப்பராக அப்ளை ஆகுறது ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி அப்ளை ஆகிடுது அவங்க சூத்திரம் நான் அவங்களுடைய சைலி ஒரு இடத்துல ஸ்டேஜை மாற்ற வேண்டியதாக இருக்குது புரிஞ்சுதா இதை மாற்றணும் அதை மாற்றணும் அப்புறம் வந்து திருப்பி அவனுக்கு டைப் வந்துடுது எங்கே பிராசாதே ஆஸ்தேன்னு டைப் வந்தபோது உடனே நான் என்ன பண்ணணும் பிரதான அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ நான் முதல்ல சொன்னது இங்கே அப்படி இல்லை ஒரே சூத்திரம் பிரதான அனுரோதின குணிய காரிய பிரவருத்தின்னு போகணும் பிரதானானுரோதேன குணே காரிய இப்போ ஆக்கியாதார்த்த குணேனா குணபூத கிரியா விஷயன்னு வச்சுக்கோ குணபூத கிரியா என்ன பாக்கக்கிரியா பிரதான கிரியா எது பிரகிருத்தத்தில் போஜன கிரியா அந்த பிரதானமாக இருக்கக்கூடிய பாக்கக்கிரியா இருக்குது பாரு அது பாக்கக்கிரியாவாக இருக்கட்டும் அந்த பாக்கக்கிரியாவை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய பக்வான்ற கிருதந்தமாக இருக்கட்டும் அதில் காரிய பிரவருத்தி எதுக்கு தகுந்தார மாதிரின்னா பிரதானத்துக்கு தகுந்த மாதிரி பிரதானம் எப்படி இருக்குன்னா பிரதானம் வந்து அந்த கர்த்தா வந்து அபிதானம் பண்ணுது ஏவம்சா இந்த ரீதியாக அபிஹிதம்னு வச்சுடுரு ஆமாம் அதாவது அபிஹிதத்துவம் சொல்லக்கூடாது வாஸ்தவமாக குணத்தில் வந்து அனபிஹிதத்துவன்றது வேண்டான்னு அர்த்தம் ஏன்னா இவர் அபிதானம் பண்ணார்னா இவ்வளோ சமம் எதுக்கு யார் பக்வா புனஷ்சா அபிதானம் பண்ணிட்டார்னா இவ்வளோ சமம் எதுக்கு அப்போ பிரதானமாகிய போக்ஷியே கர்த்தாவை அபிதானம் பண்ணுறதுனால இவர் அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுப்பார்னு அர்த்தம் யார் பக்தன்றது விட்டு கொடுத்துருவார் இவர் வந்து தான் வந்து கர்த்தாவை அபிதானம் பண்ணலான்ற விஷயத்த பெருசு பண்ண மாட்டார் அங்கேயும் எடுத்துக்கோ பிராசாதே ஆஸ்தேன்னும் போது பவன விசேஷத்தை வந்து அது என்ன பண்ணுறது அது அபிதானம் பண்ணுறது அதாவது பக்வான்றது இப்படி வச்சுக்கோங்க எப்படி நம்ம மனசில் பிடிச்சிக்கோ தேவதத்தா ஓதனம் பக்வா புங்தேன்னு ஒரு பிரயோகம் தேவதத்தா பிராசாதே ஆஸ்தே அங்கே வந்து புங்தே இங்கே ஆஸ்தே அங்கே அங்கே போஜன கிரியைக்கு யார் கர்த்தாவோ அவனே பாக்கக்கிரியைக்கு கர்த்தா சரியா இங்கே வந்து ஆசன கிரியைக்கு யார் கர்த்தாவோ அவரே வந்து பிரசாத கிரியைக்கும் பிரசாதன கிரியைக்கும் கர்த்தா அப்படி சாரி கர்த்தா இல்லை அதாவது ஆசன கிரியை பொறுத்தவரையில் யார் அதிகரணமோ அவரே பிரசாதன கிரியையில் அதிகரணமாக இருக்கார் அது ஒரு இடத்துல லிங்க் ஆனதானே இப்போ அவனுக்கு கிளாஷ் வரும் அப்போ தானே கேள்வி வரும் இல்லையா தர்மம் வந்து ரெண்டும் சமானமாக தான் இருக்குது கர்த்திருவம் அப்படின்றது ஆசன கிரியையை பொறுத்தவரையில் இது அதிகரணம் அதே மாதிரி பிரசாதன கிரியைக்கும் அது அதிகரணம் அங்கே போஜன கிரியைக்கு யார் கர்த்தாவாக இருக்கான் தேவதத்தன் கர்த்தாவாக இருக்கான் பாக்கக்கிரியைக்கும் அவன் தான் கர்த்தாவாக இருக்கான் ஆயிடுது ஆனால் ரெண்டு இடத்துலையும் பிரதானமாக இருக்கிறதுன்றது திங்கந்தமாக இருக்கவே பிரதான கிரியைன போஜன கிரியையில் அங்கே வாங்கிட்டோம் ததரபோதேன குணக்கிரியையில் காரியங்கள் நடக்கும் இங்கே பிரதான கிரியை எது ஆஸ்தே ததனரோதேன குணபூதமான கிரியை எது பிரசாதன கிரியை தத் சம்பந்தமான காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா வேலை முடிஞ்சு கிளேஷம் தான் திருத்தீயா ஆபாதனம் ந பவதி எங்க திருத்தீயா ஆபாதனம் அப்படின்னா திருத்தீயா ஆபாதனம் ந பவதி பிராசாதே ஆஸ்தே இத்தியத்ர பிரதமா ஆபாதனம் ந பவதி சரியா இதில் வந்து பிராசாதேம் பிரதமாதான ஆபத்தி சொன்னான் பிரதமாபாதனம் ந பவதி தத்த திருத்தீயாபாதனம் ந பவதி அப்புறமா பிரதான ஆயத்து உக்தம் ச வாக்கியபதீயே பிரதான இதரயோகோ யத்ர திரவியஸ்ய கிரியையோகோ பிரசக் சக்தி குணாஸ்ரயா தத்ர பிரதானம் அனுருத்தியதே குணாஸ்ரயா சக்தி பிரதானம் அனுருத்தியதே வஸ்துதா குணீபூதமாக இருக்கக்கூடிய கிரியை இருக்கு பாரு எது இப்போ பிரகிருத்தில் பாகக்கிரியை அந்த அதை ஆசிரியிச்சு இருக்கக்கூடிய சக்தி இருக்கு பாரு என்ன கிரியை அந்த கிரியை வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ பதத்துக்கு போயிடணும் என்ன பண்ணணும் பதத்துக்கு
என்ன சொல்கிறா? இப்போ தேவதத்தா பக்துவா ஓதனம் புங்க்தே அப்படின்ற இடத்துல குணமாக இருக்கக்கூடிய கிரியை எது? பாக்கக்கிரியை இல்லையா? அந்த பாக்கக்கிரியை ஆசிரியிச்சு வரக்கூடிய சக்தி எதுன்னு சொல்லு. ஒன்றா தானே இருக்கும். பாக்கக்கிரியை பொறுத்தவரையிலையும் தேவதத்தின் கர்த்தத்துவம் தான் இருக்குது. போஜனக்கிரியை பொறுத்தவரையிலையும் தேவதத்தின் கர்த்தத்துவம் தான் இருக்குது. ஏன்னா சக்தி என்ன மாறுபட்டதுன்னா அப்போ தான் நாம் சப்தத்துக்கு போகணும்னு சொல்ல வந்தோம். அபிஹிதத்துவம் ஏவம்ச பிரதானமாக குணமாக இருக்கக்கூடிய கிரியை பாக்கக்கிரியை இருக்கா. அந்த பாக்கக்கிரியை உனக்கு பிரதிபாதனம் பண்ணக்கூடிய சப்தம் இருக்கு பாரு ஒருத்தர். யாரு? பக்துவான்னு. அந்த பக்துவாவனால என்ன வந்திருக்குன்னா அந்த தேவதத்தன் கையில் என்ன ஆயிடுது? அனபிஹிதத்துவம் வந்துட்டு. அந்த அனபிஹிதத்துவம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கும்பா. இதுதானே நானும் சொன்னேன். நான் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்ற. நானும் இதுதானே கொஞ்ச நேரத்தை அடக்கி வாசிக்கும்பான்னு சொன்னால் நீ ஒத்துக்கல. அவர் சொல்ல இருப்பார், குணாஸ்ரயா சக்தி பிரதானம் அனுருத்தியத்தை. அனுரோதம்னா என்ன? அடக்கி வாசிக்கிறது தான். அணுனா அவனுக்கு தகுந்த மாதிரி. அவன் சிவகோகன் இருக்கான் பாரு, கை கட்டுன்னு. அதுவும் சபையில் அவ்வளோ பெரிய உருவம் இப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுறது. இப்படி நடந்து போகிறவன் இப்படின்னாலே வச்சுக்கோ. சரி சார், அட்டெண்டன்ஸ் எடுத்துடுறேன் சார். பிரதான இதரையோ கிரியையோ द्रव्यस्य प्रधान इतरयोः क्रिययोः यत्र समावेशः तत्र गुणाश्रया शक्तिः प्रधानम् अनुरुध्यते. प्रधानविषया शक्तिः प्रत्ययेन अभिधीयते. यदा गुणे तदा तद्वत् अनुक्ता अपि प्रतीयते. அதுவரை இன்னொன்று வஸ்துதः குணபூதமாக இருக்குது. இங்கே பாரு, குணம் குணம்னு சொல்லும் பொழுது அர்த்தத்துக்கு போகிறோம். ஆனால் அபிஹிதத்துவம் அனபிஹிதத்துவம் தான் நமக்கு இங்கே கேள்வியே. அதுதான் அபிஹிதத்துவம் அனபிஹிதத்துவம் வரும்போது சப்தத்தில் வந்தால் தான் நீ அதை சொல்லவே முடியும். ஏன்னா ஒரு வியாபாரத்தை வச்சுன்னு ஒரு கர்த்தா அபிஹித கர்த்தா கிடையாது. ரெண்டும் இது சமைக்கிறது ஒரு வியாபாரம், சாப்பிட்றது ஒரு வியாபாரம். இது ஒரு தாத்து பிரதிபாதனம் பண்ண போகுது, அது ஒரு தாத்து பிரதிபாதனம் பண்ணணும். பின்னாடி வரக்கூடிய பிரத்யேகத்தில் தான் பிரச்சனையே கிளப்புறது. பிரதானத்தை அந்த மாதிரி போயிடும்பா அப்படின்னு பார்த்துக்கோ. பொதுவாக பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு